வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிக்கனோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தசா புத்தின்னு சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் கணிச்சிடுறாங்கல்ல சார், உங்களுக்கு இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் வரும், இல்லை இந்த மாதிரியான மேஜர் ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் கணிச்சிடுறாங்க இல்லை சார். அப்போது இந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஜோதிடத்தோட பங்கு என்ன சார்? நீங்கள் முதல்ல முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 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 பர்டிகுலர் டேட்டில் பிறந்திருப்பீங்க, கரெக்டாக? அதுக்கப்புறமா ஒரு சிறுமி பருவம், சைல்டுஹுட் அடோலசன்ஸ் அடல்ட்ஹுட் மிடில் ஏஜ் அப்புறம் ஓல்டேஜ் எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னா 100 வருஷம் வாழ்ந்து மறைஞ்சிருவீங்க. இது புரியுது இல்லை? புரியுது. அதில் நீங்கள் வேரியஸ் ரோல் வருவீங்க. முதல்ல ஒருத்தருக்கு மகளாக இருப்பீங்க, அப்புறம் ஒருத்தருக்கு மனைவியாக இருப்பீங்க. ஆமாம். மனைவியாக இருந்தாலும் நீங்கள் மகள் தான். அப்புறம் சில குழந்தைகளுக்கு தாயாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டம் போய் உங்கள் குழந்தைங்க கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருப்பீங்க, பாட்டியாக இருப்பீங்க. இந்த மாதிரி உன்னோட ரோல்ஸ் மாறும். ஆனால் உன்னுடைய மனித உடல் ஒன்று தான். கோயிங் த்ரூ த ஏஜ் ஃபேக்டர். ஆமாம் சார், கரெக்ட். ஓகேயா? நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் கிடையாது, நீ ஒரு டிபெண்டன்ட் ஃபேக்டர். ஓகே, காட் இட். அதுவும் புரியுது. நம்ம என்னதான் நடமாடக்கொள்ள நம்ம இயங்கிட்டு இருந்தாலும் நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? இயற்கையில் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். அது மாதிரி தான் உன் உடலும். உயிருடன் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உன் உடல் இயற்கையை சார்ந்திருக்கு. இட்ஸ் நாட் அ இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் அட் ஆல். சரி, ஓகே, அது எனக்கு புரியுது. இருங்க வரேன். இது புரிஞ்சிச்சுல? ஆமா. அப்படின்னா அப்படின்னா நீ இயற்கையால் வழி நடத்தப்படுகிறாய். உன் உடல் ஆரோக்கியமும் உடலின் இயக்கமும், உன் மன ஆரோக்கியமும் மனமின் இயக்கமும். அது கூடவா சார்? ஆமா, பின்ன சந்திரன் மனோகாரகன், புரிஞ்சுதா? அவன் போய் எங்காவது பிறப்புல ஜாதகத்துல சொருவிக்கினா நீ மென்டல் பேஷண்ட், பைத்திய ரோகம் அதுவும் இருக்குது இந்த உலகத்துல. பார்த்திருப்பிய மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம். அவன் மட்டும் ஏன் அப்படி ஆனா, நீ மட்டும் ஏன் நல்லாகிற? புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுக்கல? இப்போ என்ன எப்படி நீ இயற்கையை சார்ந்திருக்கிறாய்? நீ கொஞ்ச நேரம் மணி கேட்டல பஞ்சபூதம்னு. பஞ்சபூதத்தின் உருவாக்கம் நீ. இது எப்படி இயக்கப்படுகிறது? ஓகே, அதுதான் அந்த திசா புக்திகள். நீ பிறக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினால் உனக்கு அமையக்கூடிய குணாதிசயங்கள். நீ பிறக்கும் பொழுது சூரியன் எங்கு வீற்றிருக்கிறாரோ அவர் லக்னாதிபதி. லக்னாதிபதி என்றால் உயிர். உயிர்னா ஜீன், ஜீன்னா மெமரி.